வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, அற்புதமான மை பிரயோகம். சரிங்களா? இந்த மை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, ஒரு வீட்லேயோ இல்லாட்டி இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு பண்ணுறவங்க, சரிங்களா, இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். இந்த மையோட சிறப்பம்சம் என்னென்னா, உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? பொதுவாகவே எந்த ஒரு தொழில் நம்ம பண்ணாலுமே நம்மளோட கருத்தை அவங்களுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க நமக்கு சாதகமாக முடியும். சரிங்களா? இந்த மையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற கருத்தை கேட்டுப்பாங்க, உங்களை வெறுக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த முறையை நீங்கள் எளிமையாக வீட்டிலையே பண்ணலாம். இந்த மையை பெண்கள் கூட பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. சரிங்களா? இந்த மையை நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். இந்த மையை செய்கிறதுக்கு 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? லவங்கம், கிராம்பு. சரிங்களா? இந்த 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீட்டு சமையல் அறையிலே இருக்கக்கூடிய பொருள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தமிழ் மருந்து கடையில் கூட இந்த பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த மையை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒன்று திங்கக்கிழமை செய்யுங்க, அப்படி இல்லைன்னா புதன்கிழமை செய்யுங்க, இல்லாட்டி வெள்ளிக்கிழமை செய்யுங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு மண் கலையை வாங்கிக்கோங்கப்பா. மண் கலையை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த பொருளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, காராம்பசு நெய். சரிங்களா? இந்த இந்த 2 பொருளையும் எரிங்க. எரிச்சிட்டு காராம்பசு நெய் விட்டு எரிங்க. சரிங்களா? நீங்கள் விட்டு எரிக்க போகும்போது என்ன ஆகும்னா, அதை பந்து போல் எல்லாம் இழுத்துட்டு பந்து போல் எரியும். சரிங்களா? இது எரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதை நல்லா இடித்து பொடியாக்கிக்கோங்க. சரிங்களா? இதை நல்லா இடித்து பொடியாக்கிட்டு திருப்படியும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கோங்க. பக்குவப்படுத்திட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அறுத்தர், புணுகு, கோரோஜனை. சரிங்களா? இந்த 3த்தையும் நல்லா இது பண்ணி திருப்படியும் மை பக்குவத்துக்கு நல்லா அரைங்க. அரைச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளை தேர்ந்தெடுத்துட்டு, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரமும் இந்த மந்திரத்தை 1008 உரு கொடுங்க. சரிங்களா? என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ரீங் வசி வசி. சரிங்களா? இந்த மந்திரம் தான். இந்த மந்திரம் பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும். சரிங்களா? இது ரீங்கார சித்து மந்திரம். சரிங்களா? முருகப்பெருமானை வச்சு பண்ணக்கூடிய முறை. இந்த மந்திரத்தை தனிப்பட்ட ஒரு நபர் மேலே மட்டுமே நீங்கள் வசிய பிரயோகத்துக்கு பண்ணலாம். சரிங்களா? அப்படின்னா சர்வஜன மக்களுக்குமே இந்த வசிய மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இந்த மையை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்கள் குலதெய்வம் விநாயகர், உங்கள் இஷ்ட தெய்வம், சரிங்களா, அனைத்து தெய்வங்களுக்கும் மனமாற வேண்டி ஒரு படையல் போடுங்க. படையல்னால் வெத்தலை, பூ, பழம், தேங்காய், இந்த மாதிரி ஒரு சின்ன படையல் மாதிரி போட்டு இந்த மைக்கு உங்கள் வலது கையில் வச்சுட்டு ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரத்தை 1008 உரு மட்டும் கொடுங்க. சரிங்களா? ஒரே நாளில் கொடுக்கணும்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 108 உங்களால் முடிஞ்ச இது வரைக்கும் கொடுங்க இந்த மந்திரத்தை. சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மையை நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாரும் கைப்படாதவாறு உங்கள் பூஜை அறையில் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மையை நீங்கள் எங்கே வைக்கணும்னா, உங்கள் கண் இமை இருக்குங்க இல்லையா, கண் இமை, அந்த பெண்கள் கண்ணுக்கு மை போடுறாங்கள்ல அந்த இடத்துல வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பிருவத்தில் தீட்டிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது யாரும் தெரியாத மாதிரி இந்த மையை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்துங்க. ஏன்னா கொஞ்சம் நல்ல பலன் தரும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த மை பிரயோகத்தை நீங்கள் பண்ணும்போது உங்கள்கிட்ட எல்லாருமே அன்பாக பேசுவாங்க. உங்களை யாரும் பிடிக்கலன்னு வெறுக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தையும் சாதிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? இதே 1008 உரு கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலை செய்யும். இந்த மை பிரயோகத்தில் தனிப்பட்ட ஒரு நபர், இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை குறிப்பிட்ட பெண்ணை மட்டும் நீங்கள் வசியம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பெண்ணு பேர் ராணின்னு வச்சுப்போம். சரிங்களா? அந்த ராணிங்கிற பெண்ணை மட்டும் நீங்கள் வசியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மையில் உரு கொடுக்கும்போது ஓம் ரீங் ராணி வசி வசி இந்த மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும்ப்பா. சரிங்களா? நாளும் கடைசி நாள் மட்டும் படையல் போடுங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு பெண்ணை மட்டும் நீங்கள் வசியம் பண்ணுற மாதிரி இருந்தால் 1008 உரு கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பேசினாவே அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இது நான்
என்ன ஒரு பெண்ணை சொல்கிறேன்னு மோகனம்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வசியம் வேறு, மோகனம் வேறு. சரிங்களா? இது வந்து இந்த மை வந்து இந்த மாதிரி மந்திரம் கொடுக்கும்போது வசியம் மட்டும்தான் ஆடும். சரிங்களா? இதை வந்து அனைவருமே பயன்படுத்துங்க. இது வந்து ரொம்ப எளிய முறை தான், ஆனால் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த மை பிரயோகம். சரிங்களா? இப்போ இந்த இந்த மை பிரயோகத்திலேயே வந்து இன்னொரு முறை இருக்குது. சரிங்களா? இந்த முறையை வந்து சூடியில் இருக்கக்கூடிய முறை. சரிங்களா? இதுலேயே பணம் வர்றதுக்கும் நம்ம பண்ணலாம். எப்படின்னா, அந்த லவங்கம், கிராம்பு நான் சொன்னேன் இல்லையா, இதை விட துளசி வேர், சரிங்களா, கருந்துளசி வேர், சரிங்களா, இதை வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் காப்பு கட்டி சாபனி பத்தி பண்ணி எடுத்து இதோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா மகாலட்சுமி அருளை பெற்று தனவசியம் உண்டாகும். சரிங்களா? இது வந்து மகாலட்சுமி அஞ்சனமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி மை பிரயோகத்தை. இதெல்லாம் வந்து சித்தர் கொடுத்த முறைப்பா. சரிங்களா? இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் மகாலட்சுமி மை செய்யணும் அப்படின்னா இந்த மந்திரம் நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரம் நீங்கள் சொல்லக்கூடாது. மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அப்படி இல்லைனா ஓம் க்ளீம் மகாலட்சுமை நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் நார்மலாக துளசியை விட்டு அரைச்சி நீங்கள் நெத்தியில் வைக்கும்போதே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இந்த மையை வந்து நிறையா விதத்தில் பயன்படுத்தலாம். மைக்கு வந்து மாந்திரிகம் கற்றுக்கிட்டால் தான் மை அரைச்சா பலன் தரலாம் கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் யார் வேணால் மையை அரைக்கலாம். சரிங்களா? இது வந்து மாந்திரிகங்கிறது ஒரு தொழில் தான். இதை அனைவருமே நீங்கள் வீட்டில் சோதித்து பாருங்கள். இந்த மை வந்து ரொம்ப கை மேலே பலன் கொடுத்த முறை. இது ரொம்ப எளிய முறை தான். வீட்டில் இருக்க பெண்கள் கூட இந்த மையை நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தர் பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த மையை அவங்க மட்டுமே பயன்படுத்துங்க. உங்களே தவிர யாரும் இந்த மையை தொடாத மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில்